ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பஜ்ஜி பார்க்க போறோம். இது எங்க பாட்டி செய்வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். புளிப்பு சுவை அதிகமா இருக்கும். புளிப்பு சுவை கம்மியா தேவைப்படுறவங்க, புளிப்பு ரொம்ப பிடிக்காதவங்க வந்து தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 தக்காளி வச்சிருக்கேன், கொஞ்சமா புளி வச்சிருக்கேன். இல்ல எனக்கு புளி வேண்டாம்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்க இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா சின்ன கத்திரிக்காயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி அமைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கோஸ்து செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணியில் ஊற வைப்பாங்க. தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருக்காமல் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம், புளி, பச்சை மிளகாய். இதை வந்து 2 விசில் விட்டுடலாம். கத்திரிக்காய் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாக்கா 4 விசில் கூட விடலாம். தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு விசில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு சட்டியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கடைஞ்சிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் சுடாமல் இருக்கிறதுக்காக துணி வச்சுட்டு நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம கடைஞ்சிடணும். ஸோ நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி பிடிச்சிட்டு வந்து இப்படி கடைஞ்சிடணும். சரி, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வேக வச்ச அதே இதில் வந்து குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டுட்டேன். ஸோ கடுகுத்தம்பருப்பு பொரிச்ச உடனே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி வச்சுருந்த இந்த கத்திரிக்காய் சொஜ்ஜியை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலையை தூவிக்கலாம். செஞ்சு பாருங்க, அருமையான கத்திரிக்காய் கோஸ்து நல்லா இருக்கு. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கிலோ கருணக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அறியும் பொழுது வந்து பால் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுனாக்கா நீங்கள் வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கணும். எப்பவுமே கருணக்கிழங்குல புளி சேர்க்கணும். ரொம்ப வந்து கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்து பால் மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் வந்து நம்ம வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பும் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிக்கும் பொழுது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக வந்து எப்பவுமே வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஒரு 1/4 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மிலே வச்சிருந்தேன். தண்ணி கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிருந்தீங்கன்னா ஹையில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க. சிம்மிலே வச்சிங்கனாலே வெந்துடும். சரிங்களா? கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம இறக்கியாச்சு.